வீதி தர்க்கராஜ அரசுல மாதம் மும்மாறி மழை பொழிய வருடம் முப்போக நெல் விளைய எல்லா நீர்வளம் கூடியிருக்கு, நிலவளங்கள் உயர்ந்திருக்கு, மண்வளம் கூடியிருக்கு, மனவளம் உயர்ந்திருக்கு. அம்மா இப்படி நீதியோடும் நேர்மையோடும் அரசு செய்யும் தர்க்கனுக்கோ தார்கவல்லி பெண்ணாளுக்கோ பாலாள குறவு இல்லை, பாக்கியத்தால் தாழ்வும் இல்லை. ஐயா மண்ணால குறவும் இல்லை, குறவும் அவருக்கு மக்களால் தாழ்வும் இல்லை. மண்ணாலையும் குறவும் இல்லை, மக்களால தாழ்வும் இல்லை. ஐயா ஆட்டோடும் அடுக்கு மெத்த வீட்டோடும் யார் இருக்கு, குளம் இருக்கு, ஐயா குளமி ஏழு குளத்து பறவு இருக்கு. இறைவன் திரு அருளால ஏதற்கராஜன் தார்கவல்லி 27 பெண்களத்தான் 27 பெண்களத்தான் தர்க்க இன்பமுடன் பெற்றெடுத்தார். 27 பெண்களத்தான் இன்பமுடன் பெற்றெடுத்தார். தர்க்கராஜா தார்காவல்லியும் மதன தர்க்கனும் மங்கை தார்காவல்லியும் முதல்ல நம்ம நினைக்க 27 பெண்ணுன்னு, ஆனா தர்க்கராஜனுக்கு 50 பெண் குழந்தையாம்யா. 50 பெண் குழந்தையா? அது மங்கிடுது. உண்மையாக தர்க்கனுக்கு 50 பெண் குழந்தை. 50 பெண் குழந்தை. ஒரு பெண்ணை பெற்றவனே அரசன ஆண்டியாயிருந்தோம் போட்டு கட்டி கொடுக்க முடியல. ஆமா, தங்கவள அப்படி இருக்கு. இந்த தர்க்கராஜா 50 பெண் குழந்தை பெற்றிருக்காரு. பெற்றிருக்காரு. இந்த காலத்துல நம்ம கட்டி கொடுக்க சங்கடப்படுதோம். அந்த காலத்துல பொண்ணுக்கு போட்டு தான் கட்டி போயிட்டாங்க. அதே பொண்ணுக்கு வாரம் போட்டு கட்டுவானோ, இப்ப ரொம்ப கட்டுவான். பொண்ணுன்னு பார்க்க வந்தாச்சுன்னா வரையிலே மூக்குத்தி கம்மல் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஆமா, இப்ப சீரிஜராட்டு குறைஞ்சேன்னா ஏன் விரும்பிய மவளை என்னத்த அள்ளி போட்டு கொண்டுட்டு வந்த. இந்த காலத்துல பொம்பளை திடமா இருந்துட்டா போதும். நாட்டு வேலை பாப்பாளா, வீட்டு வேலை பாப்பாளா, மாமா மாமியால பாத்துக்கிடுவாளான்னு சொல்லிட்டான்னா போற அவளுக்கு போட்டுருவாங்க. என் பொண்ணு நீ தங்கமா வந்தா போதும் என் ராஜாத்தி, நீ என் வீட்டுக்கு ஆட்டி எஜமானி உன்னை தங்கம்னு தாங்குவேன், ஏழமணி ஏந்துவேன். நீ எங்களை பார்த்து உன் புருஷனையும் பார்த்தா போதும், வேற அந்த அன்னைக்கு அவ வேலையை காட்டிடுவான். அவன் வந்த மருமவா வாபாப்பா கை பாப்பா வந்த 6ஆம் மாசத்துல மாமியால வைய பாப்பா. வைய பாப்பா யாசுவா. இந்த இடுப்புல அந்த கொத்துச்சாவி எதுக்கு உனக்கு தான் சாவ போறிய என்ன இன்னும் வச்சுக்கிட்டாலே அதை கொடுமோத அவன் ஒழுக்கரையத்தான் முத பிடிப்பா, வேற கல்லையும் மண்ணையும் மட்டும் கொடுப்பா. சுவாரியை பெருக்கிடுவாளோ அப்படிதான் வந்தாலும் உங்க வீட்டுக்கு. 50 பெண் குழந்தையை பெற்ற தர்க்கராஜன் 23 பெண் குழந்தைகளை யமதர்மனுக்கு மாலையிட்டு கொடுத்தாராம். மத்த 27 தானே இருக்கு. ஆமா, 27 பெண்கள் பூத்த நிறைந்து புஷ்பவதி பெண்ணாக இருக்கிறாள். அழகு நிறைந்த பெண்ணாகவும் அம்சம் நிறைந்த பெண்ணாகவும் சாமித்திரிய லட்சணம் சிவகலை பொருந்திய பெண்ணாக அந்த 27 பெண்களும் ஐயா அழகு திரு மங்கையாக தர்க்கராஜங்கோட்டையில நாலு ஒரு மேனியுமா
வண்ணமுமாள் ஏ வளரும் பிரசந்தி பரிசையுடன் வளர்ந்து 18 வயதாதி பவுசுடன் இருப்பார் 21 வயது நல்ல அழகு நிறைஞ்ச பெண்ணா இருக்கா இருக்கிறாள் 21 வயசு 21 அப்ப பார்த்தான் தர்க்கராஜ ஆமா ஏ மக்களே செல்ல மக்களே நீங்க அழகுல நிறைந்த பெண்கள் அமிஜத்தில நிறைஞ்ச பெண்கள் உங்கள் அழகுக்கு ஈடு கொடுக்க இந்த 14 உலகத்தில் யாரும் இல்லை கிடையாது அதனால உங்க அழகு இந்த உலகத்துக்கு தெரியக்கூடாது முத்தத்தில அடிக்கிறவையில் உங்கள் முதுகல படப்படாது திண்ணையில அடிக்கிறவையில் உங்க திரேகத்துக்கு படப்படாது காலையில வெளியே வந்துடாதி அம்மா காலையில யார் ஒளி கொடுப்பா அவர் ஒளி விட்டா என்ன ஆகும் கருத்துருவோம் நீங்க வண்டல்ல விழுந்த வள்ளி கிழங்காரிக்கிய இடிச்சு வச்ச பச்சரிசி மாவா உங்க அழகா அமிர்தம் 14 உலகத்துல யாருக்கும் தெரியப்படாது 27 பெண்களையும் தர்க்கராஜந்தார்க வெள்ளிய கட்டி வைத்தேன் ஏழைக்கும் கீழே எல்லோ அந்த 27 பெண்களையும் ஐயா பெண்களை இருக்க வைத்தான் தர்க்கராஜ அந்த 27 பெண்களிடம் தர்க்கராஜன் சொல்லுவாரா நம் பெத்தெடுத்த பெண்மகளை இந்த அப்பாவோட வார்த்தைகளே நீங்க காலையில வரக்கூடாது கதிர ஒளி உங்க அங்கத்துல படப்படாது மாலை பொழுதுல மையூருண்ட வேலையில 27 பெண்களும் அரண்மனை வாசல வந்து விளையாடலாம் இருட்டி ஒரு சாமத்துல எல்லாரும் அவரவர்கள் அறைக்கு போயிருங்க ஆடவர் முகம் உங்க முகத்துக்கு ஆகாது இப்படியாக தர்க்கராஜனும் தார்காவல்லியும் கண்ணுக்குள்ள வைத்தல்லவா கண்ணையுமே காப்பது கருத்துடனே காத்துவாரா அடி காத்து வரும் நாளையில ஒரு நாள் தினமதியில இருட்டி ஒரு நேரம் தானே மாலை நல்ல பொழுதாச்சா அங்க மையூருண்ட வேலையாச்சா மாலை நல்ல பொழுதாச்சே மையூருண்ட வேலையா மையூருண்ட வேலையில அழகு மகன் சந்திரனும் இரவு ஒளி கொடுப்பதற்கு இரவு ஒளி இந்த சந்திரனும் வாரார இரவு ஒளி கொடுப்பதற்கு சந்திரன் வாராரே யானு கனாலழக யாழகன் சந்திரரும் அதிரூப சுரந்தான ஆகாய மார்க்கமாக சந்திராகிலம் எல்லாம் ஒளி கொடுக்க சந்திராகிலம் எல்லாம் ஒளி கொடுத்தா உலகம் எல்லாம் ஆனழகன் சந்திரரும் இரவு ஒளி கொடுப்பாரா தர்க்கராஜன் கோட்டையாக தர்க்கரோசன் கோட்டையாக சந்திரர் வாராரே தர்க்கராஜன் கோட்டையாக வாராரே சந்திரரே இருட்டி ஒரு நேரம் ஆழக்கருக்களே மயூருண்ட வேலை
ஒளி உடுக்க சந்திர பகவான் ஆயத்தமாகி ஆகாய மார்க்கமா வராரு. பகல்ல ஒளி உடுக்கிறது யாரு? அப்ப இரவுல யார் ஒளி உடுப்பா? உங்க சந்திரன் என்னன்னா சந்திரன் என்னன்னா சந்திரன் இரவு ஒளி உடுப்பது அவருடைய பழக்க வழக்கம். பகல் ஒளி உடுப்பது சூரியன். இந்த சந்திரன் இரேழு உலகமெல்லாம் இருள் ஒளி கொடுத்து அன்னைக்கு பாருங்க மாலை பொழுது மயூருண்ட வேலையில இருட்டி மூஞ்சி கருக்கலு ஆகாய மார்க்கமா சந்திரன் ஆகாயத்துல இருந்து கொண்டு தர்க்கராஜன் கோட்டை வழியாக சந்திர வாரார். இந்த சந்திர வரும்போது 27 பெண்களும் ஆனழகன் சந்திரனை கண்டு உள்ளத்தில எண்ணுவாரா ஒரு நாள் ஒரு பொழுது இந்த சந்திரனோடு வாழணுமே வாழ்ந்தாலும் இவரோடு நம்ம மாண்டாலும் இவரோடு மாண்டாலும் இவரோடு இந்த சந்திர பகவான நம்ம மாலையிட்டு மனமுடித்து மாலையிட்டு நம்ம மகிமையாக வாழணுமே. மாலையிட்டு மனமுடித்து நம்ம மகிமையாக 27 பெண்களும் அரண்மனை வாசல்ல ஓடி விளையாடி கொண்டிருக்க ஆகாயத்தை பார்க்க ஆகாயத்துல அழகு சுருவத்தோடு ஆனழகன் சந்திரனை 27 பேரும் பார்த்துட்டான். பார்த்த 27 பேரும் நம்ம ஒரு நாள் வாழ்ந்தாலும் இருந்தாலும் இவரோடு இறந்தாலும் இவரோடு அடைஞ்சாலும் 6 நாளுக்குள்ள அந்த பூவை அடையணும் அப்படின்னு இந்த 27 பெண்களும் சந்திரன் மேல் மோகம் கொண்டார். அந்த சந்திரனும் 27 பெண்களை கண்டார். ஏப்பா என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு எப்பேற்பட்ட அழகு கொள்ளை அழகு கொட்டி கிடக்க இந்த அழகு நிறைந்த பெண்களை ஒருதிய பார்த்தா ஒருதிய பார்க்க வேண்டாம் ஒண்ணு போல மூத்தவளை பார்த்தா நடுவுல பார்க்க வேண்டாம் 27 பெண்களுடைய அழகை கண்ட ஆனழகன் சந்திரன் 27 பெண்கள் மேலும் மோகம் கொண்டார். ஆசை கொண்டு இந்த 27 பெண்களையும் அடையணும். ஆமா அண்ணலும் நோக்கினாள். அவ 27 பெண்களும் நோக்கினாள். மனதில் நினைக்கா இவரைத்தான் கல்யாணம் முடிக்கணும். ஒருதி நினைக்காத ஒருதி சொல்லல. ஏன் சொன்ன என்ன ஆகும்? சண்டை தான் வரும். சொல்லுவாங்க வண்டுகள் கூடினால் தேனை உண்டிடும், குண்டுகள் கூடினால் கோள்கள் மிஞ்சிடும், தண்டமில் கூடினால் சங்கங்கள் மித்திடும், பெண்டுகள் கூடினால் பெரிய சண்டையே மூண்டிடும். 27 பெண்களும் அவர் மேல ஆசைப்பட ஒருதிக்கு தெரியாது. இந்த சந்திரனை 27 பெண்கள் மேல மையல் கொண்டது யாருக்கும் தெரியாது. இப்ப சந்திரன் நினைக்காரு இது தர்க்கராஜன் கோட்டல்ல, இந்த தர்க்கராஜனுடைய பெத்த மக்களாகத்தான் இருக்க முடியும். இந்த பெண்களை நம்மளே போய் பெண்ணை கேட்போமே என்று அழகு மகன் சந்திரனும் ஆகாயத்தில் இருந்தவனும் தர்க்கராஜன் கோட்டைக்குத்தான் அழகன் சந்திரரும் வாரார கோட்டை கீதா கோட்டைக்குள்ள வந்தபோது சந்திரனும் சொல்லுவாரா தர்க்கராஜன் கோட்டைக்குள்ள சந்திரன் வந்து
ஐயா தர்க்கராஜா தர்க்கராஜா ஐயா ஐயா தர்க்கராஜா உங்க அரண்மனை வாசல்ல மாலை பொழுதுல ஒரு 27 பெண்களை கண்டன அந்த பெண்கள் யார் ஐயா? யார் யார் ஐயா? ஏ சந்திரா, ஏ சந்திரா, நீ ஆகாயத்துல இருக்கக்கூடியவன் அரண்மனைக்கு எதுக்குப்பா வந்த? எதுக்குப்பா வந்த? உனக்கு இங்க என்ன? அந்த 27 பெண்கள் மேல ஆசை கொண்டு வந்திருக்கேன். வந்திருக்கேன். அது என் மக்கதான் 27 என் பிள்ளையதான். என் பிள்ளையதான். ஓஹோ, உங்க பிள்ளைதானா? ஆமா. நினைச்சேன் உங்க அம்சத்துல இருக்கலே நினைச்சேன். நினைச்சேன். ராஜமுத்திரி மட்டும் இருந்ததோ. அதனால 27 பெண்கள் உங்க குழந்தையா? ஆமா ஆமா என் மக்கள் தான். அது வேற ஐயான்னு சொன்ன சந்திரன் மாமா முறை செப்புதாரு. மாமா முறை செப்புதாரு. அந்த 27 பெண்களை கண்டு ஏ ஐயாவே மாமாவே மாமாவே தர்க்கராஜா உங்க மக்கள் மேல் மையல் கொண்டு வந்திருக்கன் சந்திரனோ அந்த 27 பெண்களையும் ஐயா பெண்கள் எனக்கு மாலையிட்டு கொடுக்கணுமே. எனக்கு மாலையிட்டு அம்மானே தர்க்கராஜா அரும மக்கள் 27 எனக்கு கைபிடித்து கொடுக்கணுமே. நான் திருப்பூட்டி பார்க்கணுமே. ஐயா தர்க்கராஜா 27 பெண்களையும் எனக்கு மாலையிட்டு தாருங்கள் என்று கேட்க அப்ப நான் தர்க்கராஜன் சொன்னார், அப்பா ஏ சந்திரா பெண்ணு இருக்க இடத்துக்கு 4 பேர் வருவது வழக்கம்தான். வந்திருக்க மூத்தவளை கேளு, இல்ல இந்த கடஜாரி பிள்ளைய கேளு. ஆமா, 1க்கு 2 கட்டினா கூட வாழ்க்கை ஓடிடும். ஆமா, யாருக்கையும் சொல்லிருக்காங்களா, ஒரு ஒண்டாட்டி கட்டினவனுக்கு உரியில சோறு, 2 ஒண்டாட்டி கட்டினவனுக்கு முகட்டுல கயறா. கயத்தை போட்ட வேண்டியதான். அப்படியா? அந்த காலத்துல 2 ஒண்டாட்டி கட்டினா தான் பெரிய மனுஷன். சின்ன பையங்க பால குசலம் பேரு. இந்த பாடும் வேளையில பாடும் மலைமைக்கு நேற்று இரவோடு இரவாக பாடும் மலைமைக்கு பரிசளித்த நல்ல உள்ளம் என் அருமை சகோதரி பாலகுசலாம்பாள். நேற்று ஒரு 60 ரூபாய் கொண்டாந்து எனக்காண்டி காத்திருந்து கொடுத்துட்டு போயிட்டான். ஆமா, மண்டபத்தில் வந்துட்டாலும் பாலகுசலாம்பாளுடைய தங்க கரத்தினால் லட்சாதி லட்சம் நோட்டு அள்ளிப்பணம் 60 லட்சம். நம்ம ஒரு ராஜிக்காரி, போன வருஷமா அவதான் முத கொடுத்தா. நல்ல வருமானம். பாடுமலைமையை வரிச்சலித்த பாலகுசம்பாள் அவர்களும் அவர்களுடைய வீடுகளும் உற்றார் வெற்றார் உறவினர்களும் மாமன் மருமகன் மைத்துனர் சீதனத்தோடு அம்மா அவன் தம்பி பேரு சந்தோஷ். சண்டாவை காணலைய அடியா. பாடுமலமே பரிஜயித்த நல்ல உள்ளமல்ல பலனுமே வளரணுமே மலைமுருக அருளாலே மலைமுருக அருளாலே வளரணுமே அருளாலே மலைமுருக அருளாலே ஐயா 1 10 100 கோடி உயர வேணும் கைலை போல மாங்கலியும் தலைக்கும் ஐயா மகராஜேன வாழும் ஐயா மகராஜேன வாழும் ஐயா தலைக்கும் ஐயா மகராஜேன வாழும் ஐயா அரசன வாழும் ஐயா 27 பெண்களையும் சந்திர பகவானோ மாலையிட்டு காட்டுவாது
மனதற்கன் சொல்லுவாரா ஏ வண்ணாதி வண்ணா சந்திர பகவானே சந்திர பகவானே 27 பெண்களுக்கு வாழ்க்கையில எந்த சீர்குலைவு வரக்கூடாது வரக்கூடாது. அதனால் என் மக்களை கண்ணுக்குள்ள வச்சு நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். சீதையை சிறகாத்தது மாதிரி 27 பெண்களையும் வச்சிருக்கேன். வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். என் மக்களுக்கு எந்த பங்கமும் வராம இருக்கும்னா உனக்கு வாழ தகுதி இருந்தா 27 பெண்களையும் உனக்கே தார உனக்கே மாலையிட்டு தாரேன். மக்களுக்கு எந்த வரவாடு வரக்கூடாது வரக்கூடாது. வேற என் குணம் உனக்கு தெரியாது. தெரியாது. நான் தரணியாளும் தச்ச பிரஜாபதி தர்க்கராஜன். என் கோபத்துக்கு ஆளாகாம என் பிள்ளைய வச்சு நல்ல முறையில வாழ்க்கை செய்வியாப்பா. உன்னை நம்பி நான் பிள்ளைய தள்ளாமா ஆமா கண்ணுல கண்ணீர் விடாம சொல்லி கேட்டிட்டு போறான். ஆமாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சிட்டு போன 6வது மாசத்துல தான் குளத்தை காட்டிடுதானே. அப்படின்னு சந்திரன் வாக்கு கொடுக்க 27 பெண்கள் சந்திர பகவானுக்கு மாலையிட்டு மனமோடித்து மதன தர்க்கராஜன் கொடுப்பார். போய் மனமோடித்து மதன தர்க்கராஜன் கொடுப்பார். 27 பெண்களோடு சந்திர பகவானோ சந்திரலோகம் அழைத்து வந்து சந்திர பகவானோ 27 பெண்களோடு அங்க இன்பமுடன் ஆண்டு வாரா. 27 சந்திர லோகத்தில 27 பெண்களையும் தன்னை காப்பதுவோ கட்டிய மனைவிகளை காத்துவாரா. வாழையிட்டு மனம் முடிச்சு 6வது மாசமாச்சு. 6வது மாசத்தில மன்னனால சந்திரன் நினைக்காரு என்ன நினைக்கிறார் நம்ம டியூட்டி எப்போ நைட்ல நம்ம நைட் டியூட்டிக்கு போறோம். நைட் டியூட்டிக்கு போறோம். இரவு நைட் டியூட்டி நமக்கும் அப்படித்தான் அந்த சந்திரனுக்கும் அப்படித்தான். அதனால இந்த சந்திரன் பொண்டாட்டி மாதிரி 27 வரையும் கூப்பிட்டு 27 பேர் யாரு? கார்த்திகை, ரோகிணி, விசாகம், பூரம், புனர்பூசம், ஆயிலியம், சதயம், கேட்ட உத்திரடாதம், மூலம், பூரம். 27 பேர் அவதானே அந்த நட்சத்திரம் தானே.